என்னது, இந்த கோவிலுக்கு போனால் நம்ம தலையெழுத்தே மாறிடுமா? ஆமாங்க, உண்மைதான். இந்த கோவில் ராஜஸ்தானில் இருக்கிற காட்டுங்கிற இடத்துல லொக்கேட்டாக இருக்குது. இந்த கோவிலோட வரலாறு ஃபுல்லாக ஒரே ரீலில் கவர் பண்ணுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கேளுங்க. மகாபாரதம் நடக்கிற காலத்தில் பீமனுக்கு பார்பரிக்குன்னு ஒரு பேரை இருந்தான். அந்த பேரை கடுமையான தவம் செஞ்சு காளி மாதா கிட்ட இருந்து 3 அம்புகளை வரமா பெறான். இந்த 3 அம்புகளால் உலகத்தில் எதை வேணாலும் சாதிக்கலாம். இதை தெரிஞ்ச கிருஷ்ணர் பார்பரிக்கை சந்திக்க வராரு அண்ட் அவரை சோதிக்கவும் செய்கிறாரு. ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தில் இருக்கிற இலைகளை எல்லாமே உங்கள் அம்புகளால் ஓட்ட போடணும்னு சொல்கிறாரு. ஒரு இலையை மட்டும் கிருஷ்ணர் அவரோட காலு கீழே ஒளிச்சும் வச்சுக்கிட்டாரு. இப்போது பார்பரிக் அவரோட அம்பை எடுத்து எல்லா இலைகளையும் ஓட்ட போட்டதுக்கப்புறமா கிருஷ்ணர் காலு கீழே இருக்கிற இலையும் துளைக்கிறதுக்காக வருது. இதை பார்த்த கிருஷ்ணர் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு. பார்பரிக் உயிரோடு இருந்தால் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ஜெயிக்க முடியாது. ஏன்னா பார்பரிக் எப்போவுமே பலவீனமானவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பார். ஸோ கிருஷ்ணர் பார்பரிக்கோட தலையை தானமாக வாங்கிக்கிறாரு. தானமாக வாங்கின தலையை மலை உச்சியில் வச்சு முழு மகாபாரத போரையும் பார்க்கறதுக்காக பண்ணுறாரு. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் பார்பரிக்கோட தலையெடுத்து அவருக்கு வாக்கு கொடுக்குறாரு. நீ எனக்கு பண்ண தியாகத்துக்காக நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். கலியுகத்தில் உன்னை எல்லாரும் என்னோட பேரால் அழைப்பாங்க. அண்ட் நான் எல்லாரோட தலையெழுத்தையும் எழுதுறேன். அண்ட் அவங்க தப்பி தவறி உன்னோட சன்னிதானத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க தலையெழுத்தையும் மாற்றி எழுதுகிற வரத்தையும் உனக்கு நான் கொடுக்குறேன்னு. அதனால தான் நார்த் இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி மக்களும் காட்டுஷாம் கோவிலுக்கு போகிறாங்க. நானும் எங்கள் தலையெழுத்தை மாற்றிக்கிறதுக்காக கோவிலுக்கு போகிறோம். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபுல் vlog-ஐ நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.